பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏஜ் இருக்கா டாக்டர்? எந்த வயசு வரைக்கும் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? எப்போ பண்ணக்கூடாது? அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பேர்ல்ஸ் டென்டல் சேனலில் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ பிரேசஸை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சின்ன வயசில், அதாவது மிக்சட் டென்டிஷன் பேர், 6லேருந்து 12 வயசுக்குள்ளே ஃபங்க்ஷனல் தெரப்பி பண்ணுவோம். ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் அப்படின்னா, நம்ம தாடை எலும்பு வளரும் போது தாடை எலும்பு சரியாக சீராக வளருதா, மேல் தாடைக்கும் கீழ் தாடைக்கும் நம்மளோட முகத்துக்கும் பொருத்தமான முறையில் அந்த தாடை க்ரோத் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி, அந்த க்ரோத்தை மாடிஃபை பண்ணி ஃபேவரபுளாக பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ஃபங்க்ஷனல் தெரப்பி. ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் போட்டு சரி பண்ணுவோம். பால் பல்லெல்லாம் விழுந்ததுக்கப்புறம், பெர்மனன்ட் பல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸட் பிரேசஸ் முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஃபிக்ஸட் பிரேசஸ் 12 வயசுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் பால் பல்லெல்லாம் விழுந்து பெர்மனன்ட் பல் முளைச்சிருக்கணும். ஃபுல்லாக பெர்மனன்ட் பல்லோட வேரும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் ஃபிக்ஸட் பிரேசஸ் பண்ண முடியும். இதான் டிப்பிக்கல் ஏஜ். அண்டர் தட் ஏஜ் ஃபிக்ஸட் பிரேசஸ் பண்ண மாட்டோம். மிக்ஸ்டு டென்டிஷனில் ஃபங்க்ஷனல் தெரப்பி தான் பண்ணுவோம். ஒரு சில செக்ஷனலாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் ரெகுலர் யூஷுவல் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். இது என்ன நம்ம ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னா, இப்போ அடல்ட்ஸ் பண்ணிக்கலாமா டாக்டர்? நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் இப்போ எனக்கு 40 இயர்ஸ் ஆகிடுச்சு, 45 இயர்ஸ் ஆகிடுச்சு டாக்டர். ஆனால் இப்போ எனக்கு பல்ல கரெக்ட் பண்ணிக்கணும்னு விருப்பமாக இருக்குது. இது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் நான் இப்போ தான் இந்தியாவில் தான் இருந்தேன் டாக்டர், நான் இப்போ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, எனக்கு யூஎஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அங்கே நான் போகிறேன், ஆனால் எனக்கு பற்கள் ஒழுங்காக சீராக இல்லை, அலைன்மெண்ட் இல்லை, எனக்கு சரி பண்ணோம். இந்த மாதிரி கேட்குற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. யூஸ்வலாக இவங்கெல்லாம் டிப்பிக்கலாக கொஞ்சம் அடல்ட் பேஷண்ட்ஸ். இவங்கெல்லாம் அடல்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமா பிரேசஸ் போட்டு அப்படின்னா, கண்டிப்பாக பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த அடல்ட் பேஷண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட பற்களோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது. இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் சரியான ஏஜில் பண்ணாமல் அவங்களோட மெயின்டெனன்ஸ் குறைவாக இருந்து பற்கள் வீக் ஆகிடுச்சு, எலும்பு குறைஞ்சிடுச்சு, பற்கள் எலும்பில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பற்களோட ஹெல்த் நல்லா இருந்தால் தான் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எதனால் இது மாதிரி சொல்கிறேன்? ஒன்று, நம்மளோட மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்தால் தான் பிரேசஸ் போது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது, இந்த பிரேசஸ் போது என்ன நம்ம செய்கிறோம், ஒரு பொசிஷனில் இருக்கிற பற்கள் ஃபேவரபுளாக இல்லை. இந்த ஃபேவரபுளாக இல்லாதனால நமக்கு எந்த பொசிஷனில் ஃபேவரபுளாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம பற்களை மூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம பிடிக்காத இடத்துல பற்கள் இருக்குது, பிடிச்ச இடத்துல பற்களை நகர்த்துறோம். ஸோ பற்கள் நகர்த்தும் போது எப்படி நகரும்? அது எலும்பில் தான் அந்த பற்கள் மூவ் ஆகும். ஸோ எலும்பில் பற்கள் மூவ் ஆகும்போது ஏதோ ஒரு இடத்துல எலும்பு கரையும், இன்னொரு இடத்துல எலும்பு வளரும். இந்த ப்ராசஸில் தான் பற்கள் மூவ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸில் பற்கள் மூவ் ஆகும்போது பற்கள் எலும்பில் சரியாக பொருந்தாமல் இருந்ததுன்னா, ஆர் எலும்பு சப்போர்ட்டே அந்த பற்களுக்கு குறைவாக இருந்ததுன்னா, இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பற்கள் மேலும் வீக் ஆகி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அட்வான்சிங் ஏஜ் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் பற்கள் ஸ்ட்ராங்காக இருக்கா, கம்ஸ் ஹெல்த்தியாக இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ட்ரீட்மெண்ட் டியூரேஷன். இப்போது இன்னும் கொஞ்சம் யங்கர் ஏஜில் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா போன் இன்னும் கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்போது பற்களோட ட்ரீட்மெண்ட் மூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்டர்லி பேஷண்ட்ஸில் பண்ணும்போது நிறைய போன் ஹார்டன் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 மாதத்தில் முடிகிறது 9 மந்த்ஸ்லாம், ஆர் 1 இயரில் முடிகிறது 1.5 இயர்ஸ் ஆகலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் டைம் கொஞ்சம் ப்ரொலாங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் தானே தவிர மற்றபடி பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் அட்வான்சிங் ஏஜ்லேயும் எல்டர்லி பீப்புள்லேயும் கண்டிப்பாக பண்ணலாம். முக்கியமாக டைமை என்னென்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது, பற்களோட ஹெல்த் பார்த்துக்கணும். ஸோ ஃபங்க்ஷனலி பற்கள் சவுண்டாக இருக்குது அண்ட் டைம் டியூரேஷன் நம்ம கணக்கில் வச்சுக்கும் போது நம்மளால் தாராளமாக இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டை அடல்ட் பாப்புலேஷனில் பண்ண முடியும். ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.